ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த டீ கடைகளில் இருக்கும் பாருங்கள், வெடி கேக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த வெடி கேக்கு தான் செய்ய போகிறோம். ஸோ இதை வந்து கஜடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த கஜடா ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4-5 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து முட்டை சேர்ப்போம். அதனால் வந்து இந்த முட்டையோட அந்த வாசனையை குறைக்கிறதுக்காக நான் ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். கூடவே 1 கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. இந்த முட்டையை நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. இது வந்து முட்டை வந்து முழுசாக இருக்கக்கூடாது, நல்லா கரைஞ்சி வரணும். அதுபோல் நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் ஒரு விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும். இது போல் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க இந்த முட்டையில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், இந்த பவுடர் சுகரை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முட்டையோடு நம்ம சர்க்கரையை சேர்த்து கலக்கும் பொழுது நல்லா வந்து இலகி வரும். ஸோ அப்போ வந்து நம்ம மாவு சேர்த்து கலந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தண்ணி சேர்க்குற மாதிரி வந்துடும். அப்புறம் ரொம்ப வந்து ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால் முதல்லையே நீங்கள் வந்து முட்டையை பீட் பண்ணிவிட்டு அது கூட அந்த சுகரை வந்து சேர்த்து நல்லா இது போல் கலந்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்தளவு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நான் வந்து சேர்க்கலை, இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருக்கவங்க சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்க்காமலே வெடி கேக் வந்து நல்லா வந்து வெடித்து வெந்து வரும். ஸோ இது கூட நம்ம வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துருக்கோம். ரவை சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நீங்கள் வந்து மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு சேர்த்து கலக்கும் போதே நமக்கு தெரியும் எந்தளவு வந்து தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு. இது முதல்ல நம்ம மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்து ரொம்ப எடுக்கும். அப்போ நம்ம கலந்து விடும்பொழுது சர்க்கரை இலகி வந்ததுன்னா ரொம்ப அது ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் முதல்ல சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இப்போ தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு இது ஒரு விஸ்க்கு வச்சு கலந்து விட வேணாம், ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க. விஸ்க்கு வச்சு கலந்து விடும்பொழுது அது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு நம்ம வந்து கலந்து விடுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பூன் வச்சோன்னா நமக்கு வந்து கரெக்டான அளவு வந்து தெரியும். அதனால் நீங்கள் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். எடுத்ததும் தண்ணி நிறைய விட்டுறாதீங்க, அது லிக்விட் மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் வந்து சர்க்கரை இலகி வர்றதுனால ஈரப்பதம் இருக்குது, அதனால் நான் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்கலை. இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதுவே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து இலகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. தண்ணி வந்து இதுக்கப்புறம் சேர்க்காதீங்க, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நமக்கு ஊறி வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் வந்து கெட்டியாகும். ஸோ அதனால் தண்ணி சேர்க்க வேணாம், இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஆட்ட ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை பொரிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு வந்து நான் எண்ணெய் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எண்ணெயில் போட்டுக்கோங்க. எண்ணெயில் போட்டு உடனே கரண்டி வச்சு கலந்து விட்டுறாதீங்க. ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. அதுவே பார்த்திங்கன்னா அந்த கேக்கெலாம் வெடித்து நல்ல கலர் வந்து மாறிட்டு வரும். அப்போ நீங்கள் வந்து கரண்டி வச்சு திருப்பி விடுங்க. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே வந்து கலர் மாறிடும், உள்ளே வேகாது. ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு இது போல் கேக் வெடித்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க. இப்போ நமக்கு டீ கடை கஜ்ரா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். இதை வீட்டில் செய்யவே முடியாது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம வீட்டிலையே வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.